27 உயிர்களைக் காத்த திருவேற்காடு கருமாரியம்மன் கதையைக் கேட்கலாம் வாருங்கள். சமீபத்தில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த திருப்பணிகள் நடப்பதனால் இரவில் அந்த கோவிலில் தங்க வருபவர்களை மண்டபத்தில் தங்க அனுமதிப்பதில்லை. ஏனெனில் பணி நடப்பதால் அதில் ஆபத்துள்ளது என்பதால் அந்த இடத்தில் படுத்து உறங்க பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. இதனால் தங்க வரும் பக்தர்கள் சாலை ஓரங்களிலும் புத்திற்கு அடியிலும் அந்த தேரடியாண்டவும் படுத்து உறங்குவார்கள். ஒரு முறை அந்த கோவிலின் புற்றுக்கு அடியில் 27 பேர் படுத்து உறங்கினார்கள். அவர்கள் அருகில் இருந்த மிகப்பெரிய மரம், மிக பழமையான மரம், அது முறிந்து விழுவதாக இருந்தது. அம்மன் கருமாரியம்மன் இன்றும் கருவறையில் நாகரூபமாக இருப்பதாக நமக்கு தெரிந்த ஒரு ஐதீக கதை. அந்த கருமாரி அம்மனின் நாகரூபமானது அந்த 27 பேர்களின் மீதும் ஏறி இறங்க அனைவரும் அலறி அடித்து தூரத்தில் சென்று நின்று விட்டார்கள். அந்த இரவில் அந்த நேரத்தில் அந்த மரம் உடனே அங்கு முறிந்து விழுந்தது. இந்த 27 பக்தர்களும் தூரத்தில் நின்று மெய்சிலிர்த்து அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கருநாகம் பெரிய அளவிலும் நீண்டும் இருந்ததனால் அலறி அடித்து பயந்து ஓடியது. அவர்கள் அந்த இடத்திலேயே உறங்கியிருந்தால் அத்தனை உயிர்களும் அன்று நாம் இழந்திருப்போம். அன்னையின் அந்த அற்புதமான லீலை. அந்த நேரத்தில் அங்கு பாம்புருவாக வந்து அந்த 27 உயிர்களையும் காப்பாற்றினாள் தாய். அதனால்தான் அம்மன் அங்கு சக்தி கொண்டு வீரியமுடன் வாழ்ந்து வருகிறார்கள். கருமாரி என்பது கரு என்றால் மேகம், மாரி என்றால் மழை. கருமாரி என்பது மழைகளை கொடுப்ப தாய். இந்த தாயை நாம் வணங்கினால் நாடு செழிக்கும், மழை வளம் பெருகும். எப்பொழுதும் நாம் இந்த அம்மனின் நினைவோடு இருந்தாலே நமக்கு எந்த துன்பமும் வந்து சேராது. இந்த கருமாரியம்மன் சிவனின் பணியை செய்வதால் இந்த கோவிலில் விபூதியை மூலஸ்தானத்தில் தருவார்கள். பெரும்பாலும் அம்மன்களின் சந்நிதியில் குங்குமம் மட்டுமே தருவார்கள். ஆனால் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் சிவனின் பணியை மேற்கொள்வதால் இவர்கள் விபூதியும் தருவார்கள். இந்த அம்மன் புற்றுருவில் தோன்றியவர்கள். அம்மனுக்கும் சிவனாருக்கும் திருமண காட்சியை அகத்தியருக்கு கண்ட இடம் திருவேற்காடு. மிகவும் தொன்மையான இந்த ஊரானது வேற்காடு என்று பெயர். அதாவது வேல மரங்கள் நிறைந்த காடு என்பதால் இந்த கோவில் இருக்கும் இடம் திருவேற்காடு ஆனது. இந்த அம்மன் கருணையை வருவானவர்கள் நாம் எல்லோரும் ஒரு முறையாவது இந்த அம்மனை போய் பார்த்து தரிசித்து வர வேண்டும். நிறைய பேர் இதை கண்டிருப்பார்கள், பார்த்திருப்பார்கள். ஆனாலும் மறுபடியும் அந்த கோவிலுக்கு சென்று அன்னையின் தரிசனத்தை காண ஆவல் பெருகி கொண்டே இருக்கும். கேட்பவர்களுக்கு கேட்ட வரங்களை தரும் இந்த மாரியை போட்டு கொடுத்து கொண்டே இருக்கும் தாய்தான் இந்த கருமாரியம்மன். இந்த அம்மனை நாம் எப்பொழுதும் மனதில் நினைத்தாலே போதும், நமக்கு வரும் தீங்குகள் தூர சென்றுவிடும். நாம் அனைவரும் சென்று திருவேற்காடு கோவிலுக்கு வணங்குவோம்.